ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். எதிர்பார்க்கவே இல்லை, அவுட்புட் ரொம்பவே அழகாக இருக்குது. எஸ்பெஷலி அந்த நைட் வியூவில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷனாக ஒரு கண்டெஸ்ட் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நைட் வியூவில் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பிவிசி ஸ்டாண்டு அதுதான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணேன். இது பிளான்ட் ட்ரீ எவ்வளோ சைஸில் இருக்கோ அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ரவுண்ட் ஷேப்பில் பிளேட் வச்சுருக்கேன். சரி, எது வைக்கலான்ற மாதிரி நிறைய யோசிச்சிருந்தேன். கடைசியில் இந்த பிளேட் தான் செட் ஆகிற மாதிரி இருந்தது. அதிலே பார்த்திங்கன்னா பெருசு சின்னதுன்ற மாதிரி ஒரு 3 பிளேட் மட்டும் எனக்கு இருந்தது. ஸோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட் லேயராக பார்த்திங்கன்னா அடினியம் பிளான்ட்டு தான் ஃபுல்லாகவே அடினியம் பிளான்ட்டு தான். ஒரு 3 பிளான்ட் மட்டும் இந்த ப்ளூ கலர் பாட்டில் ரெயின் லில்லி வச்சுருக்கேன். ஏன்னா ப்ளூ கலர் அது மட்டும் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு செட் ஆகிறதுக்காக அது 3 மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டெரக்கோட்டா பாட்டு 5 இன்ச்சில் இருந்தது. அடினியம் பிளான்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு லேயராக 4 இன்ச் இது. அதுக்கு மேலே 4 இன்ச் வச்சுட்டு மேலே பாட்டு ஒன்று கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கிறிஸ்மஸ் ட்ரீயே வச்சுருக்கேன். இது லாஸ்ட் இயர் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்ற ஒரு வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பெருசாச்சுன்னா அதை தான் கிறிஸ்மஸ் ட்ரீயே வைக்கலான்னு தான். அது ரொம்ப சின்னதாகவே இருந்தது. அது நம்ம பெரிய பாட்டில் வச்சு நல்லா நெக்ஸ்ட் இயர் நல்லா பெருசாகி அதிலே நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே அடினியம் பிளான்ட்டு தான் அதிகமாக இருக்கிறது. நிறைய இன்னும் அடினியம் பூ எல்லாமே பூத்துருந்தாங்கன்னா அதுவும் சூப்பராக இருந்துக்கும். இதில் நான் ஸ்டார் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் இருந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அது எல்லாமே கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட் எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஒரு 5:30 to 6 நான் போட்டு பார்த்தேன். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வரும்னு நான் இது பண்ணேன். ஆனால் கொஞ்சம் சின்னதாகவே தான் இருந்தது. ஏதோ ஒரு ட்ரீ மாதிரி வந்திருக்குன்ற மாதிரி நான் இது பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்றதை ட்ரீ மாதிரி இருக்கான்றதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் மொத்தமாக இந்த பாட் அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி அந்த டெரக்கோட்டா பாட்டு தான் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது. இப்போ நம்ம இதை நைட் வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 3, 2, 1. உண்மையிலே அல்டிமேட் தான். எஸ்பெஷலி இந்த ட்ரான்சிஷன் தான். லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது நல்லா டார்க்லேருந்து அப்படியே லைட்டுக்கு மாறும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாமே, இந்த கேண்டில் எல்இடிஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக அரேஞ்ச் பண்ணது தான். இந்த ட்ரீ நம்ம சண்டேலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டாரும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்பியில் அப்படியே ஸ்டார் ஷேப்பில் பண்ணிவிட்டு த்ரெட்டு சுற்றிட்டு அதில் எல்இடிஸ் நம்ம சுற்றிட்டோம். அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு கீழே ட்ரீ நல்லா ஒயிட் கலரில், ஸ்டார் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நான் இந்த வீடியோவில் ரிப்பீட்டடாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த சீரியல், அதுக்கப்புறமா இந்த ட்ரீ ஷேப் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். இது நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் தான் அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்குது. ட்ரீ ஷேப்பில் இருக்கா, அதுக்கப்புறமா இந்த டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள்.
இப்போ நம்ம என்ன கண்டெஸ்ட்ன்றது நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயருக்குமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லி உங்களோட பேர் ஊர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் எழுதி நான் வந்து ஒரு பாக்ஸ் வைப்பேன். அது வந்து நியூ இயர் அன்றைக்கி நம்ம வந்து குலுக்கல் முறையில் வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் நம்மக்கிட்ட கலந்துக்கணுங்க. அப்புறமா வந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நம்ம வந்து ஒரு கண்டெஸ்ட் வச்சோம், அதில் கலந்துக்கணுங்க. நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுறோம் இவங்களோட எல்லாரோட நேமை நானே வந்து எழுதி அதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அன்னைக்கு ஆட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நம்ம வந்து ஒரு லைவில் குலுக்கல் முறையில் நம்ம வந்து எடுத்து எந்த வின்னர்ஸ்க்கோ அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். அந்த கிஃப்ட்டும் நம்ம வந்து ரிவீல் பண்ணுறதில்ல. அது வந்து அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளோட சேனல்லே நான் போடலான்னு இருக்கிறேன். என்ன கிஃப்ட்டு கொடுக்கலான்றத நீங்களும் அது வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அதில் எது வந்து நம்ம வந்து பெஸ்ட் கிஃப்டாக இருக்குன்றதை அது நம்ம வந்து கொடுக்கலாம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த ட்ரீ வந்து எப்படி இருக்குது, இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீராஸ் கார்டனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.